இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். திருக்காட்சி பெருவிழா கடவுள் தம்மையை இந்த உலகம் முழுமைக்கு வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் திருவிழா. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகின்றது: முற்காலத்திலே பல்வேறு விதங்களிலே பல்வேறு வழிகளிலே நம்முடைய முன்னோர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய இறைவன் காலம் நிறைவேறிய பொழுது தம்முடைய ஒரே திருக்குமாரன் வழியாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று. ஆகும் பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் கடவுள் பல நேரங்களிலே பல வழிகளிலே தம்முடைய மக்களுக்கு தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயற்கையின் வழியாக செடி கொடிகள் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். நோவாவிற்கு வெள்ள பெருக்கின் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் காவல் சமணசானவர்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். மோயிசனுக்கு முட்புதரிலே தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் மக்களுக்கு நெருப்பு தூணிலும் மேக தூணிலும் தன்னை வெளிப்படுத்தினார். இறைவாக்கினர் எலியாவிற்கு மெல்லிய தென்றல் காற்றின் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். இப்படியாக பல வழிகளிலே பல வடிவங்களிலே தன்னை வெளிப்படுத்திய இறைவன் காலம் நிறைவேறிய பொழுது மீன்பின் திட்டம் நெருங்கி வந்தவுடனே தன்னுடைய ஒரே குமாரன் வழியாக தன்னை யார் என்று முழுமையாக வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு கொடுக்கின்ற நிகழ்ச்சிதான் இன்றைய திருவிழாவாக பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, 3 ஞானிகளுக்கு ஆண்டவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியதைத்தான் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த திருக்காட்சி பெருவிழாவில பல உண்மைகள் இருக்கின்றன, பல பேருண்மைகள் இருக்கின்றன, பல விசுவாச கோட்பாடுகள் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. முதலாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பேருண்மை என்னவென்றால், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. இவர்கள் என்னுடைய மக்கள், இவர்கள் நேர்மையாளர்கள், இவர்கள் எனக்கு சொந்தமான மக்கள், இவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு என்று கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. மாறாக கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவராக இருக்கின்றார். நாடுகள் கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து, மொழி கடந்து எல்லா இனத்து மக்களுக்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கின்றார் என்ற மாபெரும் உண்மையை இந்த பெருவிழா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எப்படி என்றால், ஆண்டவர் காட்சி கொடுத்த தன்னை வெளிப்படுத்திய இந்த 3 ஞானிகளும் யூதர்கள் அல்ல, மாறாக புறவினத்தை சார்ந்தவர்கள், புறவினத்தார்கள், கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். ஆமன் பார்ந்தவர்களே, ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தத்துவ இயலை படித்து ஞானிகளாக மாறவில்லை. இறையியலையோ பைபிளையோ விவிலியத்திலேயோ திருச்சட்டங்களையோ படித்து ஞானிகளாக மாறவில்லை. மாறாக இவர்கள் ஞானிகள் என்று சொல்லுகின்ற பொழுது குறி சொல்பவர்கள், வான சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து தெளிந்தவர்கள், வானத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்களையும் கோள்களையும் பார்த்து அடுத்து என்ன நடக்கும் என்பதையும் மக்களுக்கு என்ன நேரம் போகின்றது என்பதையும் எடுத்து சொல்லிய ஜோசியக்காரர்கள். இந்த 3 ஞானிகளுமே ஜோதிடத்திலே மெத்த படித்தவர்களாக இருந்தார்கள். கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பவர்களாகவும் குறி சொல்லுபவர்களாகவும் அரசர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். இறை ஞானத்தினால் இவர்கள் ஞானிகள் அல்ல, இறை வல்லமையினால் இவர்கள் ஞானிகள் அல்ல, இறைவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே இவர்கள் ஞானிகள் அல்ல. மாறாக கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆய்ந்து பார்ப்பதினால், ஜோசியங்களை கூறுவதினால், குறி பார்ப்பதினால், கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பதினால் இவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு கடவுள் காட்சி கொடுக்கின்றார். கடவுள் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். இப்படி வெளிப்படுத்துவதன் வழியாக நான்
ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களுக்கு உரிய கடவுள் அல்ல, மாறாக எல்லா இனத்திற்கும் சொந்தக்காரன். எல்லா மக்களையும் நான் தான் படைத்தேன், எல்லா மொழியையும் நான் தான் உருவாக்கினேன், எல்லா இனத்து நாட்டு மக்களும் என்னுடைய உரிமை சொத்து என்பதை ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இதுதான் இன்றைய பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற முதல் உண்மையாக இருக்கின்றது. இரண்டாவது உண்மை என்னவென்றால், கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும், அவர் எத்தகைய பணியை செய்ய போகின்றார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பிறப்பு எதற்கான பிறப்பு என்பதையும் வெளிப்படுத்துவதை இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த திருவிழா சுட்டி காட்டுகின்றது என்றால், இந்த 3 ஞானிகளும் கொடுத்த பரிசுகள் வழியாக இந்த 3 ஞானிகளும் குழந்தை இயேசுவுக்கு 3 பரிசுகளை கொடுத்தார்கள். என்ன பரிசு சொல்ல முடியுமா? பொண்ணு வெள்ளியா? பொண்ணு வெள்ளி, தகரமா இரும்பா? பொன், வெள்ளை போலம், சாம்பிராணி. இந்த 3 ஞானிகளும் 3 பரிசு பொருட்களை கொடுக்கின்றார்கள். முதலாவது ஞானியானவர் பொன்னை கொடுக்கின்றார். பொன் என்பது அரசத்துவத்தை குறிக்கின்றது. அரசர்களுக்கு உரியதுதான் பொன். அரசர்கள் தங்களுடைய மாட மாளிகையிலே பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களையுமே தங்கத்தினால் செய்து வைத்திருப்பார்கள். தான் அமருகின்ற இருக்கை, தான் படுக்கின்ற கட்டில், தான் சாப்பிடுகின்ற தட்டு, டம்ளர் அனைத்துமே அவர்கள் தங்கத்தினால் செய்து வைத்திருப்பார்கள். எல்லா பொருட்களையுமே பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் பொன்னால் ஆன மாட மாளிகையில குடியிருப்பார்கள். ஆக பொன் என்பது, தங்கம் என்பது அரசரை குறிக்கின்றது. இந்த ஞானியானவர் குழந்தை இயேசுவுக்கு பொன்னை பரிசாக கொடுப்பதன் வழியாக, இதோ இந்த மாடடை குடிலிலே பிறந்திருப்பவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மாறாக ஒரு மாபெரும் அரசர், ஒரு வல்லமையான அரசர், இந்த உலகம் முழுவதையுமே தன்னுடைய அன்பினால் கட்டி ஆட்சி செலுத்த போகின்ற ஒரு வல்லமையான அரசர் என்பதை குறிப்பதற்காக அங்கு பொன்னானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக குழந்தை இயேசுவுக்கு சாம்பிராணியை கொடுக்கின்றார்கள். சாம்பிராணி என்பது கடவுளுக்கு உரிய பொருளாக இருக்கின்றது. கடவுளை நாம் ஆராதிக்கின்ற பொழுது, கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, கடவுளை நாம் துதிக்கின்ற பொழுது கடவுளுக்கு தூபம் இடுகின்றோம். அந்த தூபம் இடுவதன் வழியாக நம்முடைய ஆராதனை கடவுளுக்கு செல்ல வேண்டும். எப்படி அந்த தூபத்தில் உள்ள புகையானது மேலே எழுந்து செல்லுகின்றதோ, அதே போல நம்முடைய ஆராதனையும் புகழ்ச்சி பலிகளும் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தூபத்தை நாம் கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றோம். அந்த தூபத்தை, அந்த சாம்பிராணியை குழந்தை இயேசுவுக்கு கொடுத்ததன் வழியாக அந்த குழந்தையானது ஒரு சாதாரண மனித குழந்தை அல்ல, மனித இச்சையினால் பிறந்த குழந்தை அல்ல, மாறாக அந்த குழந்தை ஒரு தெய்வம், அந்த குழந்தை ஒரு கடவுள். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி கடவுளே தானாக மனிதனாக வந்திருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அங்கு குழந்தை இயேசுவுக்கு இந்த ஞானியானவர் சாம்பிராணியை காணிக்கையாக்குகின்றார். மூன்றாவதாக வெள்ளை கோலம். வெள்ளை கோலம் என்பது இறந்த உடலிலே பூசுகின்ற ஒரு தைலமாக இருக்கின்றது. இந்த தைலத்திற்கு மருத்துவ குணமும் இருக்கின்றது. இந்த குழந்தையானது அனைத்து மனிதர்களுக்கும் நோய்களிலிருந்து விடுதலையை கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மருத்துவராக இருப்பார். வல்ல காரியங்களை செய்வார். அதோடு கூட இந்த மனிதர்களுக்காக, மனிதர்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை கையளிப்பார். அவர் இறந்து போவார். தன்னுடைய இறப்பின் வழியாக இந்த உலகத்திற்கு பேரொளியை, மீட்பை, மாற்றியை கொடுப்பார் என்பதன் அடையாளமாக அங்கு வெள்ளை கோலமானது குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 பரிசுகளையும் ஞானிகள் கொடுப்பதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நோக்கமும் அவர் யார் என்பதையும் தெள்ள தெளிவாக இங்கு கடவுள் வெளிப்படுத்துகின்றார். அதுதான் திருக்காட்சி பெருவிழா. தன்னுடைய மகன் திருக்குமாரன் யார் என்பதையும், அவருடைய வல்லமை எத்தகையது என்பதையும், அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதையும் தந்தையாகிய இறைவன் ஞானிகள் வழியாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் பெருவிழா இந்த திருக்காட்சி பெருவிழா. இந்த பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன?
இந்த 3 ஞானிகள் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. முதலாவதாக நாம் கடவுளை தேட வேண்டும். இந்த 3 ஞானிகளும் புறவிடத்து மக்களாக இருந்த பொழுதும், விசுவாசமற்றவர்களாக இருந்த பொழுதும், குறி சொல்லுகின்ற காரியங்களிலே, ஜோதியம் சொல்லுகின்ற காரியங்களிலே ஈடுபடுபவர்களாக இருந்த பொழுதும் கடவுளை தேடினார்கள். இதோ விவிலியத்தின் அடிப்படையிலே மீகா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே கூறப்படுவது போல, இது ஒரு மாபெரும் அரசர் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார். தாவீதின் வம்சத்திலே அவர் பிறக்கப் போகின்றார், இந்த உலகை கட்டி காக்கப் போகின்றார் என்ற அந்த இறை வார்த்தையை நம்பி அவர்கள் கடவுளை தேடுகின்றார்கள். நட்சத்திரங்களிலே, விண்மீன்களிலே கடவுளை தேடி கடவுளை கண்டடைகின்றார்கள். கடவுள் மீது தாகம் கொண்டிருந்தார்கள். அந்த தாகத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பல மைல் சென்று கடவுளை காணுகின்றார்கள். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 ஞானிகளும் ஒரே இடத்திலே வாழவில்லை. விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் மூவரும் பெர்சியா, மெசபடோமியா, யோர்தானுக்கு அப்பாலுள்ள பகுதி என்று 3 வெவ்வேறு இடங்களிலே வாழ்ந்தார்கள். வெவ்வேறு இடங்களிலே வாழ்ந்தவர்கள் கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையினாலே புறப்பட்டு வருகின்றார்கள் பெத்லகேம் நோக்கி. நட்சத்திரம் வழிகாட்ட நட்சத்திரத்தை பின்பற்றி ஆண்டவரை தேடி காடு, மலை, கடல், ஆறு, குளம் எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் கடவுளை ஏங்கி கடவுளை காண வேண்டும் என்று வருகின்றார்கள். அந்த ஏக்கம், அந்த தாகம், கடவுளுக்கான தேடுதல் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நாம் தாகம் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே எதையோ நாம் தேடி சொல்லுகின்றோம். உலக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு உலக செல்வங்களையும் பொருட்களையும் பணத்தையும் தேடி செல்லுகின்றோம். அப்படி தேடி செல்லுகின்ற நமக்கு இந்த 3 ஞானிகளும் கொடுக்கின்ற அழைப்பு, கடவுளை தேடுங்கள், இறைவனை தேடுங்கள், உங்களை படைத்தவரை தேடுங்கள், உங்கள் மீட்பரை தேடுங்கள், உங்கள் அரசரை தேடுங்கள். அப்படி தேடுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். விண்ணக மன்னக அரசரை நீங்கள் தேடுகின்ற பொழுது, அந்த அரசாட்சியின் மக்களாக நீங்கள் வாழுகின்ற பொழுது, அந்த ஒரு மாபெரும் அரசர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் என்ற செய்தி இன்று நமக்கு தரப்படுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முதலிலே கடவுளை தேட வேண்டும். இரண்டாவதாக இந்த ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம் என்னவென்றால், கடவுளை தேடி கண்டுபிடித்து அனுபவிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஞானிகளை பார்க்கின்றோம். குழந்தை இயேசுவை பார்த்தார்கள், பணிந்து வணங்கினார்கள், தங்களுடைய பரிசுகளை கையளித்தார்கள். அதன் பின்பு திரும்பி செல்லுகின்ற பொழுது தங்களுடைய வழியை மாற்றிக்கொண்டார்கள், வேறு பாதையிலே சென்றார்கள் என்று நற்செய்தியானது அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஏன் வேறு பாதையிலே அவர்கள் செல்ல வேண்டும்? ஏனெனில் அவர்கள் வந்த பாதை, ஏரோதை கடந்து வந்த பாதை அழிவின் பாதை, இருளின் பாதை, பாவத்தின் பாதை. அந்த பாதையை அவர்கள் பின்பற்றவில்லை. இதோ ஏரோது மீட்பரை அழிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திற்கு மீட்பு வரக்கூடாது, இந்த உலகமானது பாவம் என்னும் பிடியிலே தொடர்ந்து சிக்கி தவிக்க வேண்டும், பேரிருளானது தொடர்ந்து இந்த இருளிலே இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று ஏரோது மன்னன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான். அந்த வழியை இந்த 3 ஞானிகளும் பின்பற்றவில்லை. இருளின் வழியை, பாவத்தின் வழியை விட்டுவிட்டு மீட்பின் வழியிலே, ஆசீர்வாதத்தின் வழியிலே, வாழ்வை தருகின்ற வழியிலே அவர்கள் வேறு வழியாக சென்றார்கள் என்று நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞானிகளைப் போல நாமும் நம்முடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவமான வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இருளின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஒளியின் பாதையிலே, மீட்பின் பாதையிலே, வாழ்க்கையை தருகின்ற கடவுள் காட்டிய பாதையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த 3 ஞானிகளும் இன்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தம்மையை வெளிப்படுத்துகின்றார். எப்படி முற்காலத்திலே பல வழிகளிலே பல இறைவாக்கினர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினாரோ, இறுதியிலே குழந்தை இயேசு வழியாக ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினாரோ, அதே போல கடவுள் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நற்கருணையின் வழியாக தம்மையை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை நாம் நற்கருணையிலே முகமுகமாக தரிசிக்கின்றோம். ஆண்டவரை நற்கருணையின் வழியாக
உணவாக பெற்று கொண்டிருக்கின்றோம். அப்படி கடவுளை காண்கின்ற நாம், கடவுளை தொழுகின்ற நாம், கடவுளை உணவாக பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். புனிதமான வழியிலே, பரிசுத்தமான வழியிலே, வாழ்வு தருகின்ற வழியிலே, நிலையான மகிழ்ச்சியை தருகின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை இன்றைய திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் அனைவருமே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். அதிலும் சிறப்பாக அற்புத குழந்தை இயேசுவுடைய நவநாட்களிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அற்புத குழந்தை இயேசு இந்த திருத்தலத்திலே குடிகொண்டு தம்மை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக, குணமளிக்கும் வல்லமையின் வழியாக, பல அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக கடவுள் தம்மையே நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வெளிப்பாடை உணர்கின்ற நாம், அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களிலே ஈடுபட வேண்டும். கடவுள் நமக்கு காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் பரிசாக இருக்கும். இந்த 3 ஞானிகளும் பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை கோலத்தையும் குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இன்று நாம் எதை குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க போகின்றோம்? நம்முடைய வாழ்வை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. நம்முடைய வாழ்வை தூய, பரிசுத்த, உன்னதமான, புனிதமான வாழ்வாக அற்புத குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக்குகின்ற பொழுது அந்த குழந்தை இயேசு நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். நம் மட்டிலே அவர் மாட்சிமை பெறுகின்றார். அவர் மாட்சிமை பெறுகின்ற பொழுது நிறைவான, நிலையான, இன்னும் பல ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகின்றார். அதைத்தான் குழந்தை இயேசு சொல்வதாக நாம் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். என்னை நீ மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவ வழியை விட்டுவிட்டு, பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புனிதமான வழி தடத்திலே நாம் வாழ்ந்து அதன் வழியாக அற்புத குழந்தை இயேசுவை மாட்சிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்று மகிழ்ச்சி நிறைந்த மக்களாக, சமாதானம் நிறைந்த மக்களாக, கடவுளுக்கு ஏற்ற உன்னதமான மக்களாக வாழ தேவையான வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நற்கருணையின் வழியாகவர், பல்வேறு அருட்சாதனங்கள் வழியாகவர் தன்னையே நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகின்ற எல்லாம் உள்ள இறைவன் தொடர்ந்து தம்முடைய திருக்குமாரன் குழந்தை இயேசு வழியாக நம்மையும் நமது பங்கையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.